பாருங்க, ₹1,00,000 ஒரு கட்டடம், ஏக காலத்துல 4000 பேர் உட்கார முடியாது ஒரு கட்டடம் ஏகதேசமா. அதை வி.எஸ். கிருஷ்ணமூர்த்தியர் கொஞ்சம் குறைச்சு கட்டினார். ₹1,00,000 ஆக வேண்டிட்டு அவர் தனக்கு லாபம் இல்லாம கட்டினார். இன்னொரு கண்ட்ராக்டர் கட்டினா ₹1,00,000 வாங்கிட்டு 70,000 அவ பண்ணினேன்னு அவா சொன்னாதான் குறவு. நான் சொல்லலாம், இன்னொருத்தர் சொல்லலாம். தர்மஹா சரதி கீர்த்தனா தான் சொல்லிக்கப்படாது. அப்படி எத்தனையோ தர்மத்துக்கு ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதியிலே எத்தனை செஞ்சிருக்கா, மனப்பூர்வமா செய்யறா, என்ன பெருமைக்கா செய்யறா. அது மாதிரி செய்யறதுதான் ஜென்மா சம்பாதிச்சு கொள்ளலாம். வெள்ளத்துல போய் திவ்யம் சாரணமே, அதுதான் குடும்பத்துல குழந்தைகளை ரட்சிக்கும், குழந்தைகளுடைய மனசை சத்ரவத்தியில உண்டு கொண்டும் நமக்கும் பரலோகத்துல கூட வரும் ஆமநேகம். வேற ஒன்றும் வரவே வராது. வியாசர் விருந்தில் எழுதியிருக்காள், ராஜாஜி படிச்சு பாருங்களே. அவன் எங்க யாராரும் எங்க கூட வருவாள்னு பாரதத்துல சொல்லியிருக்கிறது அழகா எழுதியிருக்கா. ரொம்ப நன்றாக. அவர்கள் மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியாது. இப்ப என்ன எழுத சொன்னா அப்படி எழுத முடியாது. அது மாதிரி எழுதியிருக்காள். ஆமா, பரலோகத்துக்கு கூட வரது எதுன்னா தானம் இருக்காள். தர்மபுத்திர யட்சன் கேட்ட கேள்விக்கு அப்படி பரலோகத்துக்கு நாம் பண்ணின தானம் தான் வரும், வேற இன்னொன்னு வரவே வராது. வியாச பாரதத்துல இருக்கிறது, பாரதம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தமிழ் எழுதியிருக்கா. ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்கா, படிச்சு பாருங்களேன். ஒரு செட்டியார் நகரத்தார், ஒரு செட்டியார் ஒருத்தர் எழுதியிருக்கார், ரொம்ப நன்றாக எழுதியிருக்கார். அவளும் பாரதத்தை, பாரதம் பெரிய சிரமமோ இல்லையோ. பாரதத்துக்கு மேல இன்னமே ஒரு புத்தகம் உண்டோ தேசத்திலே, பாரதம் பஞ்சமோ வேத, 5வது வேதம் மகாபாரதம். அந்த பாரதத்தை சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் இருக்கு, ஆங்கிலத்தில் எழுதியிருக்காள். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காளா, எல்லாரும் கொண்டாடுறாள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. எம்.வி. ராமானுஜாச்சாரியாலும் ஒரு புண்ணிய புருஷர் எழுதியிருக்காள். அது அப்படியே படிச்சு பாருங்களே. பரலோகத்துக்கு எது கூட வரும்னு விட்டாள், தானம் தான் வரும்னு விட்டாள். மனு சொன்னார், பல தர்மங்கள் இருக்கு, எல்லா தர்மத்தையும் எல்லாரும் அனுஷ்டிக்க முடியாது கலியிலே. எல்லாரும் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் ஒன்னே ஒண்ணுதான் கலியிலே, தானமேகம் கலவுயுகே. சத்பாத்திரத்துல பண்ற தானம் ஒண்ணுதான் எல்லாரும் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். பிராணாயாமம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? தியான யோகத்தை எல்லாராலையும் அபியசிக்க முடியுமா? வேதங்களை எல்லாராலையும் கற்க முடியுமா? எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா? யாரோ ஒரு புண்ணிய புருஷால் பண்ணுவாள், யாரோ ஒரு புண்ணிய புருஷால் தியானம் பண்ணுவாள், யாரோ ஒருத்தர் செய்வாள், கோவில் கட்டுவாள். கற்றவாளுக்கு நாம் உதவி பண்ணணும், தர்மம் பண்ணணும். எல்லாராலையும் சிவானந்த சுவாமிக்காக கட்டணம் கட்டி பண்ண முடியுமா? நடத்தி பண்ண முடியுமா? யாரோ ஒரு புண்ணிய புருஷன் நடத்தினா அதை கொண்டு போய் திரவியத்தை கொடுத்து இந்த புண்ணியத்தை நடக்கிற பஜனை எல்லாம் நம்ம மாத்துக்கு வந்து சேரும், இந்த புண்ணியம் வந்து சேரும். அது மாதிரி தர்மங்களை செய்யணும், அதுதான் பரலோகத்துக்கு வரும். அதுதான் விவேகிகள் வேற உத்தர் வரமாட்டா கூட. நாடு தேடினும் சிறுவாக்கியர் சொன்னார், நீ ஆனே குதிரை சைனே பங்களாங்களா பேங்க்ல பணம் ஷேர் எல்லாம் வச்சிருந்தே ஏதாவது வருமா கூடன்னா ஒன்னும் வராது. ரொம்ப பெரிய மனுஷன் சத்தா அன்னைக்கு செலவுக்கு பணம் இருக்காது, எந்த சாவி எந்த பொட்டிக்குன்னு தெரியாதுன்னு கடன் வாங்கி செலவு நடக்கும். ஏழை வீடாருன்னா அங்கங்க பெரிய கிடக்கும் ₹4 பணக்காரங்க வீட்டுல எல்லாம் பேங்க்ல கிடக்கும், ஒன்னும் வராது. பின்ன எது வரும் நாள் ஊடிட்ட பிச்சையும் உகந்து சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. சிவாக்கிய சுத்த புருஷன் அவர் சொல்றார், ஓடி ஓடி இட்ட பிச்சை வாசல்ல வந்து கேட்டுட்டு வயசான கழவன் வந்து போயிடுவான். 100 நாளா பசியா இருப்பன், வாசல்ல வந்து அரிசி வேணும்னு கேட்பன். நான் உள்ள போய் எடுத்துன்னு வரதுக்குள்ள வேற திரும்பி விடுவேன், திரும்பி விட்டானேன்னு விட்டு விடாதே விரட்டின்னு போடுவாங்க. இந்த விரட்டி போட்ட பிச்சையும் மனப்பூர்வமா நம்பி செஞ்ச தர்மமும் ஜாத்தியஸ்வத்தை தட்டி விட்டா போல வந்து நிற்கும் பரலோகத்திலே. பயப்படாதேன்னு சொல்லுவான். எல்லாரும் புள்ள மோகன்னு கை விட்டு விடுவான். மரண சமயத்துல பையன மோகன்னு ஒரு கழுவி தூக்கிட்டு வந்துவிடும், சாப்பிடவான அழிச்சுன்னு போயிடுவாள். பெட்ரூம் லைட்டும் இவனு தான் இருப்பேன்னு ரவியில தூக்கிட்டு வந்துவிடும், ரவியில வர தூக்கி போட்டுடுவா. ஊடியிட்ட பிச்சையும் புகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. நம்பி நம்பி தர்மத்தை செய்யணும்.